இப்போ நீங்கள் யாக்கோப்பா இருந்து அப்பா உன் சம்பளம் இப்படி தான்ப்பா, புள்ளி உள்ள குட்டி தான்ப்பானா என்ன பண்ணியிருப்பீங்க? நீங்கள் வீட்டை ரெண்டாக்கியிருப்பீங்க, சொத்தெல்லாம் பிரிச்சிருப்பீங்க. ஆனால் யாக்கோப்பு ஒன்றுமே சொல்லலை. ஆனால் கர்த்தர் கவனிக்கிறாரு. நம்ம கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? உங்களை நஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறவன் வாயிலிருந்து வர வார்த்தையை அப்படியே யாக்கோப்புக்கு செய்கிறாருங்க. உங்களை நஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறவன் வாயிலிருந்து வந்த வார்த்தை அதை அப்படியே யாக்கோப்புக்கு செய்கிறாரு. இப்போ பார்த்தா யாக்கோப்புக்குடைய மந்தையில், அந்த மந்தையிலேயே எல்லா ஆடும் என்ன பண்ணிருச்சு? எல்லாம் புள்ளி உள்ள குட்டியாக போட்டுருச்சு. இப்போ வந்து லாபான் பார்க்குறான், என்னடா, உடனே அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணுறான். இன்னமேல புள்ளி இல்லாத குட்டி. யாக்கோப்புக்கு லாபான் போட்ட எத்தனை அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணாலும் லாபான் போடுற அக்ரிமெண்ட் அத்தனையும் யாக்கோப்புக்கு சக்சஸா போய்கிட்டு இருக்கு. ஆபத்துல இருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குறார்.